தற்போதைய அண்மை செய்தி. நாளைய பொது வேலை நிறுத்தத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பங்கேற்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பள நிறுத்தம், துறை ரீதியான நடவடிக்கை என ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் தரப்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நித்யானந்தன். பொது வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் தரப்பிலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயப்படுத்துவதற்கு எதிர்ப்பு மற்றும் வங்கித்துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாடு முழுவதும் நாளை பொது வேலை நிறுத்தத்திற்கு பல்வேறு சங்கங்கள் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பங்கேற்றால் சம்பள நிறுத்தம், துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கைகள் என பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாடு தழுவிய அளவில் நாளை பொது வேலை நிறுத்தத்திற்கு பல்வேறு தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றன. பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயப்படுத்துவது, மத்திய அரசு நடவடிக்கைகளை எதிர்த்து நாளை போராட்டத்தில் இறங்குகிறார்கள். அதே போல தொடர்ச்சியாக வங்கிகள் தனியார் மயப்படுத்துவது, மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் வங்கிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாளை பொது வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் CITU உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் நாளை வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் நாளை நடைபெறும் பொது வேலை நிறுத்தத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பங்கேற்க கூடாது. மீறி பங்கேற்கும் பட்சத்தில் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கைகள், நோ ஒர்க் நோ பே என்ற அடிப்படையில், அதாவது வேலைக்கு வரவில்லை அதனால் சம்பளம் கிடையாது என்ற அடிப்படையில், நோ ஒர்க் நோ பே என்ற அடிப்படையில் நாளை சம்பளம் வழங்கப்பட மாட்டாது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் பொது வேலை நிறுத்தத்திற்கு தமிழகத்தில் பெரும்பாலான சங்கங்கள் ஆதரவு தெரிவித்திருந்தாலும் மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத அளவிற்கு பொது போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்து செயல்பாடுகளும் வழக்கம் போல இருக்கும் என தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் தொழிலாளர்களும் தொழிற்சங்கங்களும் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்களுக்கான உரிமைகளை பெற்றெடுப்பது என்பது நாளை அவர்களுடைய உரிமையாக கருதுகிறார்கள். அந்த வகையில் நாளை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வங்கித்துறை ஊழியர்கள் மட்டுமல்ல, பல துறைகளை சார்ந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என அனைவரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதே போல ஆட்டோ, லாரி உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்களும் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே நாளை என்ன நடைபெறப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் தமிழ்நாடுடைய அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அரசு ஊழியர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நாளை போராட்டத்தில் பங்கேற்கக்கூடியவர்களுக்கு நோ பே, அதாவது சம்பளம் கிடையாது, துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம், தொழிற்சங்கங்களுடைய போராட்டம் வெற்றி பெறுகிறதா அல்லது அரசுடைய எதிர்ப்பிற்கு அடிபணிய போகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நாளைய பொது வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பது தொடர்பான அண்மை தகவல்களுக்கு நன்றி நித்யானந்தன்.